ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு டிகே மேத்ஸ் டியூஷன் சென்டர். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 8.6 பார்க்க போகிறோம். சாப்டர் 8ல் 10th மேக்ஸு. த மார்க்ஸ் ஸ்கோர்டு பை 10 ஸ்டூடெண்ட்ஸ் இன் இயர் கிளாஸ் டெஸ்ட் ஆர்னு சொல்லி ஒரு 10 ஸ்டூடெண்ட்டோட மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் என்னன்னு ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இப்போ அர்த்தமெட்டிக் மீன் இருக்குல்லப்பா, ஏஎம். அர்த்தமெட்டிக் மீனுங்கிறது ஏஎம் மென்ஷன் பண்ணுறோம். அதை எக்ஸு பார்ன்னு மென்ஷன் பண்ணலாம். எக்ஸ் பார் மென்ஷன் பண்ணால் புக்கில் ஏன்னு இந்த சம்மில் கொடுத்துருக்காங்க மென்ஷன் பண்ணி. ஸோ எக்ஸ் பார்னாலும் ஏனாலும் ஒன்று தான். ஸோ இதை அர்த்தமெட்டிக் மீன் எடுக்கிறோம். ஸோ 25 + 29 + 30 + 33 + 35 + 37 + 38 + 40 + 44 + 48. ஸோ டிவைடட் பை 10ன்னு போடணும். ஏன் 10 போடணும்னா 10 ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களே நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 10 மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த 10 தான் இங்கே போடுறோம். ஸோ அந்த 10 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கையும் போட்டுட்டோம். ஸோ இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 359ன்னு வரும். டிவைடட் பை 10ன்னு போடணும். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 359 வருது. ஸோ டிவைடட் பை 10 போட்டால் ஸோ இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் என்ன வரும்? 35.9ன்னு வரும். ஸோ 10 0 இருக்குது. 0வால் டிவைட் பண்ணால் அந்த 0 கீழே இருந்தால் ஒரு டிஜிட் தள்ளி கீழே ஒரு 0 இருக்குது. அப்போனா ஒரு டிஜிட் முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். ஸோ 35.9ன்னு போடணும். இது சாதாரண டிவிஷன். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தானப்பா. ஸோ இதுதான் நமக்கு ஏயோட வேல்யூ, அதாவது ஆவரேஜ் இல்லைன்னா அர்த்தமெட்டிக் மீன், ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இதோட வேல்யூ என்னன்னு எழுதிட்டோம். இப்போ ஏயோட வேல்யூ இது. என்னங்கிறது என்னதுன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். என்னங்கிறது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட், அதாவது கவுண்ட்டை சொல்கிறோம். எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருக்காங்க? 10 ஸ்டூடெண்ட்ஸ் கொஸ்டினை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த என்னோட வேல்யூ 10ன்னு போடணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த டேப்லர் காலம் போட்டு எழுதணும். இப்போ நான் ஃபார்முலா எழுதுகிறேன் மொதல். ஸோ ஃபார்முலா இதுக்கு என்ன ஃபார்முலா? இந்த சம்முக்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப்னு போட்டு சிக்மா டிஐ ஸ்கொயர் டிவைடட் பை n போடுறோம். மைனஸ்ன்னு போட்டு சிக்மா டிஐ டிவைடட் பை n தி ஹோல் ஸ்கொயர்னு போடுறோம். ஸோ இதுதான் ஃபார்முலா. சிக்மா டிஐ ஸ்கொயர் பை n போட்டு மைனஸ் போட்டு சிக்மா டிஐ பை n தி ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த டேப்லர் காலம் போட்டு xiன்னு முதல் எழுதுகிறோம். ஸோ டிஐன்னு ரெண்டாவதாக எழுதுகிறோம். டிஐயோட வேல்யூ என்னென்னா இப்போ xi போட்டு மைனஸ் போட்டு ஏன்னு. இதுதான் ஃபார்முலா. xi மைனஸ் முன்னாடி சம்மில் xi மைனஸ் எக்ஸ் பார்னு போட்டோம். ஸோ இங்கே ஏன்னு மட்டும் போடுறோம். எக்ஸ் பார் பதிலாக இங்கே ஏ போடுறோம். டிஐயோட வேல்யூ xi மைனஸ் ஏ, இதான் வேல்யூ. அப்புறம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே டிஐ ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் இங்கே டிஐ ஸ்கொயர்னு எழுதுகிறோம். இப்போ எக்ஸையோட வேல்யூ என்னதுன்னா ஒன்றும் இல்லை, நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா முன்னாடி கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த 25, 29, 30, 33. ஸோ இந்த வேல்யூ தான் எக்ஸ்ஐயில் போடணும் வரிசையாக. ஸோ 25, 29, 30, 33, 35, 37, 38, 40, 44, 48. ஸோ xi மைனஸ் ஏயோட வேல்யூ என்னது? அர்த்தமெட்டிக் மீன் 35ன்னு எழுதணும். இங்கே முன்னாடி பாருங்கள், இங்கே ஏயோட வேல்யூ 35 எழுதியிருக்கேன்னா
முன்னாடி ஸ்டெப்பில் ஏயோட வேல்யூ 35.9ன்னு போட்டிருக்கேனா 35.9 அந்த 0.9 விட்டுட்டு 35 மட்டும் போட்டால் போதும். ஏன்னா மார்க் வந்து அரித்மெட்டிக் மீன் வந்து இன்டீஜர் கிடையாது, அது ஆவரேஜாக நம்ம போடுறோம், 35ன்னு போடுறோம். ஏன்னா 35 போட்டு ஃபைண்ட் பண்ணால் தான் ஈஸியாக நமக்கு வந்து ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். இப்போ xi மைனஸ் a பவர் 35, xiனா என்னது 25. ஸோ இங்கே ப்ராக்கெட்டில் எழுதுகிறேன் பார்த்துக்கோங்க. ஸோ 25 மைனஸ் 35 அப்போனா -10, அதாவது xi மைனஸ் a. இன்னொன்று xiயோட 29 மைனஸ் 35 மைனஸ் 6ன்னு போடுறோம். 30 minus 35 which is equal to minus 5ன்னு போடுறோம். 33 minus 35 which is equal to minus 2ன்னு போடுறோம். இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் எழுதணும். -10 போட்டு -6 போட்டு -5 போட்டு -2ன்னு போடுறோம். ஸோ இதோட வேல்யூ 0 போடுறோம். ஸோ இதோட வேல்யூ 2. ஸோ இதை மைனஸ் பண்ணால் 3, இதை மைனஸ் பண்ணால் 5, இதை மைனஸ் பண்ணால் 9. ஸோ இதை வச்சு மைனஸ் பண்ணால் 13 எழுதுகிறோம். இப்போ டிஐ ஸ்கொயர் என்னது? இப்போ -10 ஸ்கொயர் பண்ணால் 100, மைனஸை ஸ்கொயர் பண்ணால் ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ப்ளஸ் ஆயிரும். அதே மாதிரி 10 ஸ்கொயர் பண்ணால் 10 இன்ட்டு 10 என்ன 100. அதே மாதிரி இங்கே -6 ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 6 ஸ்கொயர் பண்ணால் 6 இன்ட்டு 6 36. இங்கேயும் அதே நான் 5 இன்ட்டு 5 25. 2 ஸ்கொயர் பண்ணால் 2 இன்ட்டு 2 4. 0 ஸ்கொயர் பண்ணால் அதே 0. 2 ஸ்கொயர் பண்ணால் 2 இன்ட்டு 2 4. 3 ஸ்கொயர் பண்ணால் 3 இன்ட்டு 3 9. 5 ஸ்கொயர் பண்ணால் 5 இன்ட்டு 5 25. 9 ஸ்கொயர் பண்ணால் 9 இன்ட்டு 9 81. 13 ஸ்கொயர் 13 இன்ட்டு 13 169. ஸோ இது வந்து இப்போ டேப்லர் காலம் மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இதை நீங்கள் வந்து ஸ்கேல் வச்சு இப்படி ஒவ்வொரு நம்பராக போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பராக போனால் பார்க்க ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்கன்னா சம்மேஷன் ஆஃப் டிஐ ஸ்கொயர். இந்த நான் சொன்னேன் இந்த இ மாதிரி இருக்கிறத பேர் சம்மேஷன் சொல்லுவாங்க, இல்லைன்னா சம் ஆஃப்னு சொல்லுவாங்க. இப்போ சம்மேஷன் ஆஃப் டிஐ ஸ்கொயர் இதோட வேல்யூ வேணும். அதே மாதிரி சம்மேஷன் ஆஃப் டிஐ இருக்குல்ல இதோட வேல்யூ வேணும். ஸோ சம்மேஷன் போட்டு டிஐ வேல்யூ. ஸோ சம்மேஷன் போட்டு இங்கே வந்து டிஐ மட்டும்தான் இருக்குது. ஸோ சம்மேஷன் ஆஃப் டிஐன்னு கீழே எழுதுகிறோம். கீழே எழுதிட்டு இதை ஃபுல்லாக ஆட் பண்ணி வர்ற ஆன்சர் வந்து 9ன்னு வரும். -10 -6 -5 -2 எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். ஸோ எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் 9ன்னு வரும்ப்பா. அதே மாதிரி இங்கே என்ன கொடுத்துருக்காங்க சம்மேஷன் ஆஃப் டிஐ ஸ்கொயர். ஸோ டிஐ ஸ்கொயருங்கிறது என்னது? சம்மேஷன் ஆஃப் டிஐ ஸ்கொயர். ஸோ டிஐ ஸ்கொயரை வந்து இதையும் ஆட் பண்ணுறோம். ஸோ இதை ஆட் பண்ணால் என்ன வரும்னா 453ன்னு வரும். இப்போ இது இப்போ மைனஸ் இருக்குது எப்படி ஆட் பண்ணது உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா அந்த 0லேருந்து 13 வரை இருக்க அந்த ப்ளஸில் இருக்க இந்த நம்பரை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணி ஆன்சர் வரும் இல்லையா, அதோட -10 பண்ணுங்கள், -6 பண்ணுங்கள், அப்புறம் -5 பண்ணுங்கள், -2 பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக வர ஆன்சர் தான் இங்கே 9ன்னு வரும். ஓகேப்பா? ஸோ இப்போ ஃபார்முலா வச்சு சிக்மா = ஃபார்முலா என்ன போட்டிருக்கோம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா டிஐ ஸ்கொயர் பை என், சிக்மா டிஐ ஸ்கொயர். ஸோ சிக்மா டிஐ ஸ்கொயருங்கிறது என்னது? சிக்மா டிஐ ஸ்கொயருங்கிறது என்னது? 453. ஸோ 453 டிவைடட் பை என். என்னோட வேல்யூ என்னது? 10. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்னது? 10ன்னு கொடுத்துருக்காங்களா கொஸ்டினில். ஸோ அந்த 10 போடுறோம். ஸோ மைனஸ் போட்டு இப்போ ப்ராக்கெட் போட்டு சம்மேஷன் ஆஃப் டிஐ பை என் தி ஹோல் ஸ்கொயர். சம்மேஷன் ஆஃப் டிஐங்கிறது என்னதுப்பா? சம்மேஷன் ஆஃப் டிஐ 9 இருக்கா? ஸோ இந்த 9 போடுறோம். இங்கே என் வந்து 10 ஹோல் ஸ்கொயர். இந்த எண்ணுங்கிறது 10ங்கிறது சொல்லிடுறேன். நீங்கள் முன்னாடியே சொன்னேன் இல்லையா,
என்னங்கிறது என்னது 10, அதாவது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 10 நீங்கள் கொடுத்துருக்காங்களா, அதுதான் என்னன்னு மென்ஷன் பண்ணி எழுதுகிறோம் ஃபார்முலாவில். ஸோ ஈக்குவல் டு போட்டு இப்போ 453 டிவைடட் பை 10 45.3ன்னு வரும். அதே மாதிரி 9/10 மைனஸ் பண்ணால் 0.9ன்னு வரும். இந்த ஹோல் ஸ்கொயருன்னு போட்டுரும். ஸோ 45.3 மைனஸ் போட்டு 0.9 வந்து 0.81ன்னு வரும். 9981. ஸோ 45.3 போட்டு 0.81. இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 44.49ன்னு வரும். ஸோ 44.49 வந்து ரூட் எடுக்கணும். ஸோ ரூட்னா சிக்மா ரூட் எடுத்தால் 6.67ன்னு வரும். ஸோ இதுதான் ஆன்சர். தேங்க்யூ.